இதே சாக்கோட்டை பகுதியில் இது 7வது போராட்டம் உண்ணாவிரதம் முயற்சி பண்ணியிருக்கோம். சாலை மறியல் இது போல தொடர்ந்து 7வது போராட்டம் பண்ணிட்டு இருக்கிறோம். 7 போராட்டத்திற்கும் எனக்கு தோளோடு தோளாக நின்று எனது அருமை தாமரை சொந்தங்களுக்கு எனது மனமார்ந்த நன்றியை தெரிவித்துக் கொள்கிறேன். அதே போல இந்த 7 போராட்டமும் 2 விஷயம்தான். அந்த 2 விஷயமும் 4 நபர்களை சார்ந்தது. ஒன்று, பிரீமியர் சவுந்தரராஜன் என்ற ஒரு பணக்கார முதலை. ஒன்று. இரண்டாவது, பாராளுமன்ற உறுப்பினர் எஸ் கல்யாண சுந்தரம் அவங்க. அடுத்தது, இதே பகுதியில் 3 முறை எம்எல்ஏ இருக்கிற எங்கள் சாக்கோட்டை பகுதியை சார்ந்த எங்களுடைய சட்டமன்ற உறுப்பினர் க அன்பழகன். அடுத்ததாக அரசு அதிகாரிகள். இந்த 4 பேரும் சேர்ந்து யாரை வஞ்சிக்கிறாங்கன்னு கேட்டீங்கன்னா, பச்சிரம் குழந்தைகள் 1800 பேர் படிக்கிறாங்க இந்த ஸ்கூல்ல. 5 வருடம் என் பிள்ளைய போய் சேர்த்து விடும் போது அந்த மெயின் கேட்ல போய் சேர்த்து விட்டான். இன்னைக்கு என் பொண்ணு வந்து 4வது வகுப்பு போகுது. 4.5 வருடங்களாக அந்த கேட்டை மூடி வச்சிருக்காங்க. அதற்கும் காரணம் இந்த 3 பேர் தான். அதே போல இந்த விவசாய நிலத்தை மாற்றி அமைச்சதற்கும் இந்த 3 பேர் தான் காரணம். இந்த 2 முறை ஜெயிலுக்கு போயிருக்காங்க. ஒண்ணு குழந்தைகளுக்காக, அதுவும் இந்த பிரீமியர் சவுந்தரராஜன், இந்த சட்டமன்ற உறுப்பினர், இந்த மாவட்ட செயலாளர் எஸ் கல்யாண சுந்தரம். அதே போல இந்த விவசாயிகளுக்கும் அந்த 3 பேர் தான் காரணம். இது எப்ப அவங்களுக்கு வருது? இந்த ஆட்சி மாறணும்னு வருது. ஆட்சி மாறணும்னு இந்த கொடும் செயலை செய்ய ஆரம்பிக்கிறாங்க. அதை கேட்கறதுக்கு இங்க யாருமே கிடையாது. நான் எந்தெந்த பகுதியில பல போராட்டங்களை பண்ணியிருக்கிறேன். ஆனா இந்த பகுதியில என் ஊர்ல நடக்கிறத பார்த்துக்கிட்டு என்னால சும்மா இருக்க முடியாது. என்ன அப்படி வளர்க்கல பாரதிய ஜனதா கட்சி. அதே போல இதே பிரீமியர் சவுந்தரராஜன் முதல் ஆர்ப்பாட்டம் பண்ணும்போது நானும் நம்மளுடைய மாவட்ட துணைத் தலைவர் பன்னீரண்ணன் கார்ல உட்கார்ந்து இருக்கும் போது எவ்வளவு பணம் வேணும்னு சொல்லி நம்ம நிர்வாகிகளை வச்சு என்கிட்ட பணம் கேட்கிறாரு. எனக்கு முன்னாடி ஒரு பங்கு கோவப்பட்டது எங்களோட பன்னீரண்ணன் கோவப்பட்டாரு. எதுக்குடா காசு கொடுத்து யார்கிட்ட கொடுக்குறேன்னு சொல்லி எங்க பன்னீரண்ணன் கோவப்பட்டாரு. இந்த ஆர்ப்பாட்டத்தை தடுக்கணும். எங்க அண்ணன் எல்லாரோட வசதி கம்மி இருந்தாலும் காசப்படாத பாரதிய ஜனதா கட்சிக்காரரை காட்டினது எங்க பன்னீரண்ணன். அப்போ காசு முக்கியம் இல்ல. நான் என்ன திமுக காரனா காசை வாங்கினா எல்லாரும் செஞ்சு கொடுக்கறதுக்கு? பெரியார் சொன்னது போல 21ஆம் பக்கத்துல போன மாதிரி நான் திமுக காரனா பாரதிய ஜனதா கட்சிக்காரன். அதே போல என்ன வந்து சிறையில சந்திச்சவங்களா இருக்கட்டும், எனக்காக குரல் கொடுத்தவங்களா இருக்கட்டும், இன்று இல்ல என்றுமே இந்த குழந்தைகளுக்காகவும் விவசாயிகளுக்காகவும் பாரதிய ஜனதா கட்சிக்காகவும் பாரதிய ஜனதா கட்சி நிர்வாகிகளுக்காகவும் எத்தனை முறை வேணாலும் சிறை செல்வேன். அதற்கு அஞ்சவே மாட்டேன். இது இன்னொரு விஷயம். இப்ப திமுக காரங்களை பாத்தீங்கன்னா இந்த சாக்கோட்டையில் என்ன நடக்குதுன்னு ஒரு சில விஷயங்களை புரிஞ்சுக்கணும். ஆனா நீங்க காலை வாங்கிக்கணும். இந்த பகுதி இதுல ஒரு ரவுண்டானா வருது. உடனே எங்க சட்டமன்ற உறுப்பினர் என்ன சொல்றாரு? யோ, ரவுண்டானாலாம் இங்க தேவையில்ல, வேணாம், என்னோட காம்ப்ளெக்ஸ் அடிபட்டு போயிடும், வேணாம், ரவுண்டானா வேணான்ட்டாரு. முதல் விஷயம். அதே போல என்னோட பேக் சைட்ல பாத்தீங்கன்னா ரோடு அகலமா இருக்கும். ஆனா ஃப்ரண்ட் சைட்ல பாத்தீங்கன்னா ரோடு கம்மியா இருக்கும். அது ஒரு மண்டபம் இருக்குது, அதனால அந்த ரோடு கம்மியா இருக்கும். அங்க இடத்த எடுக்க மாட்டாங்க. அதே போல இப்போ ஏத்த மாதிரி பாருங்க, கலைஞர் பூங்கா. அதுக்கு ஏத்த மாதிரி பாத்தீங்கன்னா அது வந்து பெரியார் நூலகம். அந்த பெரியார் நூலகம் இருக்கிறது எது? ஆஞ்சநேயர் கோயிலோட இடம். அந்த ஆஞ்சநேயர் கோயில் இடத்துல பெரியார் நூலகம். அதே போல அவங்க தாய் தந்தைக்கு அங்க சமாதி வச்சிருக்கிறாங்க. கோயில் இடத்துல சமாதி. ஆனா புறம்போக்கு இடமா, அந்த கவர்மெண்ட் இடமா, அதுக்கெல்லாம் கலைஞர் பேரு. கோயில் இடமா, அதுக்கு பெரியார் பேரு. ஆனா அவரு கட்டிருக்கிறதுக்கு அன்பு காம்ப்ளெக்ஸ், அன்பு மகால், அன்பு மருத்துவமனை, அவரோட சொந்த இடத்துக்கு அவரு பேரை வச்சுக்கிறாரு. பொது இடங்களுக்கு கலைஞர் பேரும் பெரியார் பேரும் வைக்கிறாரு. இது எந்த ஒரு நியாயம்? இது இவருக்கு மட்டும் பொருத்தம் இல்ல. தமிழ்நாட்டில் இருக்கிற அத்தனை எம்பியும் பாருங்க, அத்தனை மினிஸ்டரையும் பாருங்க. இப்ப டிஆர்பி பாலு இருக்காரு, அவர் காலேஜ் பேரு என்ன? கிங்ஸ் வச்சிருப்பாரு. பொது இடங்களுக்கு மட்டும்தான் கலைஞர் பேரும் பெரியார் பேரும் வைப்பாங்க. அவன் சொந்த காசுல போட்டு பண்றதுக்கு அவங்க பேரை வச்சுக்கோங்க. நல்லா புரிஞ்சு பார்க்கணும் நீங்க எல்லாரும். இது எவ்வளவு ஒரு மோசமான சிந்தனை. அதே போல இந்த ஊர்ல இவ்வளவு மக்கள் பாதிச்சிருக்கிறாங்க. 1800 பிள்ளைங்க இருக்கிறாங்க. 1800 பிள்ளைங்களோட பேரண்ட்ஸ் வந்து திமுக ஓட்டு போடலையா? அந்த குழந்தைகளுக்கு அவன் லட்சம் அந்த போராட்டத்தை கையில எடுத்து அவர் அந்த பிரச்சனையை முடிச்சிருந்தாருன்னா
எங்க எம்எல்ஏவுக்கு நாங்களே வாழ்த்து சொல்லியிருப்போம். எங்க எம்எல்ஏ அதை கண்டுக்கவே இல்லை. அதே போல அன்றைய தினம் விவசாயிகள் குழந்தைகளோட போராடுறாங்க. காவல்துறைக்கு எவ்வளவு நெஞ்செழுத்து இருந்தா அந்த குழந்தைகளை ஆட்டோல ஏற்றி ஸ்டேஷனுக்கு கொண்டு போயிருப்பீங்க. ஸ்டேஷனுக்கு கொண்டு போயிருக்கீங்க குழந்தைகளை. அவ்வளவு நெஞ்செழுத்து அவங்களுக்கு யார் கொடுத்தது? அதே போல நாளைக்கு போய் பிரச்சனை பண்ணினா ஜெயிலுக்கு போனா பயப்புள்ள. அப்ப என்ன நடக்குது? பிஜேபி காரன்னா உங்களுக்கு வந்து இலக்காரமா போயிடுது. இதே ஒரு முன்னாள் மாவட்ட செயலாளர் ஏடிஎம்கே கார மேல கைய வச்சிருக்கீங்களா? டிஎம்கே முன்னாள் மாவட்ட செயலாளர் கைய வச்சிருக்கீங்களா? பிஜேபி காரனா உங்களுக்கு ஒரு இலக்காரம் வச்சு. காவல்துறைக்கு அரசு அதிகாரிகளுக்கு ஒண்ணு சொல்றேன். அதாவது ஒரு ஆடு மாடு போனா கூட அதற்கு ஒரு ஓனர் இருப்பான். பிஜேபி காரனுக்கு யார் ஓனர் தெரியுமா? உலக தலைவர் மோடி. எங்களோட ஓனர் யாரு? உலக தலைவர் மோடி. எங்க மேல கைய வச்சா யார் குரல் கொடுப்பா? மோடி குரல் கொடுப்பாரு. தங்குங்க இருக்கிற அரசு அதிகாரி எல்லாம் எத்தனை நாளைக்கு? இந்த 6 மாசம். 6 மாசத்துக்கு அப்புறம் நாங்க பாக்குறது எல்லாத்தையும் நாங்க பாக்குறோம். எங்களால இப்பயும் முடியும். நாங்க இன்னைக்கு ஆளுங்கட்சி தான். எத்தனையோ ஆட்சியை கலைச்சிருக்குது காங்கிரஸ். எங்களுடைய பாரதிய ஜனதா கட்சி எங்களோட மோடி பதவியேற்றல இருந்து ஒரு ஆட்சியை கூட கிடைக்கல. அவரால் முடியும். அந்த மாதிரி வளர்க்கப்படவில்லை. நாங்கெல்லாம் மக்களால் ஓட்டு போட்டு தேர்ந்தெடுக்கப்பட்டவங்க. மக்களாட்சி நடக்கட்டும்னு விட்டுருக்கிறோம். அப்படி இருக்கும்போது இந்த ஒரே ஒரு பிரிமிய சவுந்தரராஜன் காசு கொடுக்கறாங்க ஒரே காரணத்துக்காக விளை நிலத்துல நீங்க சாலையை போடுறீங்க. பிஞ்சு அந்த பூ பாருங்க, அந்த பருத்தி பூத்துக்கிட்டு இருக்குது. அதுல புல்ராசா விடுறீங்க. வள்ளலார் என்ன சொன்னாரு? வாடி நிலத்தை பார்க்கும் போதெல்லாம் வாடி நின்னு சொன்னாரு. நீங்க பஞ்சு நிலத்துல புல்ராசா விடுவீங்க, பாத்துட்டு நிப்போமா? நான் திமுக காரனா? அப்படிதான் செய்வேன். எத்தனை கேஸ் வேணாலும் போடுங்க. நீங்க புல்ராசா கொண்டு வந்து விவசாய நிலத்துல விடுவீங்க, நாங்க பாத்துட்டு நிப்போமா? அப்படிதான் செய்வோம். திரும்ப திரும்ப சொல்றேன், அப்படிதான் செய்வேன். அதே போல இந்த நிகழ்ச்சியில நாங்க அனைத்து கட்சியும் கூட்டி இருக்கிறோம். இந்த அனைத்து கட்சியும் தான் வருங்காலத்தில் இந்த நாட்டை ஆள போகுது. அப்ப எங்களுடைய திட்டத்தை நாங்க உடனடியா மாத்துவோம். இதற்கு நல்ல தீர்வை தீர்க்கமா முடிவெடுப்போம். வாய்ப்புக்கு நன்றி கூறி விடைபெறுகிறேன். நன்றி, வணக்கம்.